அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜனவரி 9ஆம் தேதி யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கான்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,009 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 30 புள்ளிகள் சரிவு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,225 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 27 புள்ளிகள் சரிவு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் 76 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. ராசல் கைமா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 திராம்ஸ் 14 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.5% உயர்வு. பேங்க் ஆஃப் ஷார்ஜா 1 திராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. நேஷனல் பேங்க் ஆஃப் உமல் குயின் 3 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.8% உயர்வு. ராசல் கைமா சிமெண்ட் கம்பெனி 1 திராம்ஸ் 3 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஒரஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 30 திராம்ஸ் 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. இஎஸ்டி எமிரேட் 14 திராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. ஸ்பேஸ் 42 1 திராம்ஸ் 51 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 1 திராம்ஸ் 56 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. ராசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸ் 1 திராம்ஸ் 31 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் கம்பெனி 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 81.5% உயர்வு. சிமேரா S&P AE ETF 8 திராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு. துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 20 திராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு. அல்ட்ராம்ஸ் 1 திராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. சிமேரா S&P ETF ஷரியா 7 திராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எக்திதாப் ஹோல்டிங்ஸ் 44 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. அல்ஃபிர்டாஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 திராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. ஷுவா கேபிட்டல் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இன்றைக்கி யூஏஇ மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 60 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 94 ஃபில்ஸ். அகத்தியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 திராம்ஸ் 65 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 3 திராம்ஸ் 82 ஃபில்ஸ். ஏடிசிபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 14 திராம்ஸ் 76 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 15 திராம்ஸ் 54 ஃபில்ஸ். ப்ரிசைட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 திராம்ஸ் 12 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 3 திராம்ஸ் 31 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 20 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 57 ஃபில்ஸ். இன்றைக்கி ஓவராலாக கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. இங்கே யூஏலையுமே 2 மார்க்கெட்டுமே ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. என்ன காரணம்னா யூஎஸில் ஜாப் டேட்டா ஒரு நெகட்டிவாகவே வந்திருக்குது. அந்த ஜாப் டேட்டாவை வச்சு தான் யூஎஸில் இனி ஃபர்தராக ரேட் கட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அந்த ஜாப் டேட்டா நமக்கு சாதகமாக வராத காரணத்தினால மார்க்கெட்டில் இந்த ரெஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூனியன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மிர்தாத் டவர் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மிர்தாத் டவர் 2 துபாயோட மோட்டர் சிட்டியில் உள்ள ஒரு பிளானான
மிர்தாத் மாஸ்டர் பிளான் டெவலப்மெண்ட்ன்ற 2 பில்லியன் திராம்ஸுக்கான பிளானில் உள்ள ஒரு பாகம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 32 ஃப்ளோர் இருக்கும், இன்க்ளூடிங் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் ஸ்டுடியோ 1 BHK 2 BHK மற்றும் 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேவா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அபுதாபியுடைய சஸ்டைனபிலிட்டி வீக் சமிட்டுடைய ஒரு பார்ட்னர் ஆகிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அபுதாபி சஸ்டைனபிலிட்டி வீக் வந்து ஜனவரி 13-14 டேஸில் வந்து நடக்குது. அது வந்து அபுதாபி நேஷ்னல் எக்ஸிபிஷன் சென்டரில் வந்து நடக்குது. இதோடைய மெயின் ஹாஸ்ட் யாருன்னா அபுதாபி ஃபியூச்சர் எனர்ஜி கம்பெனி மஸ்தார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 11ஆம் தேதியிலேருந்து 15 ஜனவரி வரைக்கும் நடத்துகிறாங்க. அதில் 13-14ஆம் தேதியில் வந்து நம்ம தேவா வந்து துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி வந்து அதுக்கு பார்ட்னராக வந்து செயல்படுவாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க $1 பில்லியன் பாண்ட்ஸை வந்து அவங்க ப்ரைஸிங் பண்ணியிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த $1 பில்லியன் பாண்ட் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகி ஆல்மோஸ்ட் $4.5 பில்லியன் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய டிமாண்ட் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த $1 பில்லியன் ரீபேமெண்ட் கூப்பன் ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.25% கூப்பன் ரேட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை வச்சு இவங்க அவங்களுடைய ஃபியூச்சர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.